பாரிஸ்ல இருந்து ஜூரிச்க்கு உங்களுக்கு நான் உள்ள போறதுல இருந்து எடுத்தேன் இந்த புல்லட் ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, லக்கிலி மேல கிடைச்சதுங்க. ஸோ பேபி சேஞ்சுமே நான் வந்து இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஸ்ரேயா கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தா எனக்கு நிஜமா புரியல எதுக்கு இந்த அளவுக்கு சொல்றேன். எல்லா பேபி சேஞ்சுமே வந்துட்டு நமக்கு டாய்லெட் வைக்கல, மேல உட்காந்துட்டு இந்த வியூ பாக்குறது பிராம்ல இருந்து எல்லாமே நாங்க ஹலோ வெல்கம் டு லண்டன் தமிழ் கப்பிள் சேனல். இன்னைக்கு நாங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். பிகாஸ் நாங்கள் பாரிஸ்லேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு ட்ரெயினில் போகிறோம், அதுவும் டபுள் டெக்கர் ட்ரெயினில். அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் சென்னையில் இருக்கும்போது பீச் ட்ரெயினில் போகிறதே அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீலாக இருக்கும். அப்புறம் இங்கே லண்டன் வந்து ஜூப்ளி எலிசபெத் லைன் சொல்லி என்னென்னமோ ட்ரெயின் எல்லாம் ஏறியாச்சு. பட் இப்போ யூரோஸ்டாருக்கு அப்புறமா பாரிஸ்ல இருந்து ஜூரிச்க்கு இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின், அதுவும் டபுள் டெக்கர் ட்ரெயின் அகைன் அண்ட் அகைன் வந்து எனக்கு அதை வச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ட்ரெயின்ல அதுவும் இவ்வளோ ஸ்பீடா சுவிட்சர்லாண்டோட சீனிக்கோட மேல போகும்போது எப்படி இருக்கும், இந்த ட்ரெயின் உள்ள என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் வீடியோல பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நான் உள்ள போறதுல இருந்து எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ட்ரெயின்குள்ள போற மாதிரி புக் பண்ணும் போதே QR கோட் ஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா, அதை நம்ம இங்க ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம உள்ள போய்க்கலாம். ஸோ உள்ள போகும்போதே வந்து இந்த புல்லட் ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ட்ரெயின் பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. ஏறின உடனே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஸ்டேர்கேஸ் இருந்தது மேல போறதுக்காக. ரைட் சைட்ல இந்த கம்பார்ட்மெண்ட் எண்ட் ஆகிற மாதிரி ஒன்று வச்சிருந்தது. அதனோட ஸ்பீடும் அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அரௌண்ட் 250 km/h போற அளவுக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு ஸ்பீடா போகும்னு சொல்லி. அப்படியே கீழே இருக்கவங்களுக்கான லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸும் இங்க வச்சிருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஸ்பேஸா இருந்தது இவங்களுக்கே. பட் இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆக்குபை ஆகி இருந்தது. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்லயே இந்த மாதிரி வாஷ்ரூம் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டி ஆக்குபைடா இருந்தது. அதுவுமே ஸோ ரெட்ல இருந்தது. கிரீன்ல இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம உள்ள போய் லாக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து ரெட் கலர்ல வந்துடும். ஸோ நம்ம வந்து யாரோ இருக்காங்கன்னு சொல்லி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம வெளியிலேயே வெயிட் பண்ணோம் அவங்க வர வரைக்கும். எங்களுக்கு லக்கிலி மேல கிடைச்சதுங்க. ஐ திங்க் ப்ரிஃபரன்ஸ் கேட்டதுன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தேன் எனக்கு மேல வேணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. ஸோ இங்க போறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து சைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த சீட் நம்பர் வந்து இந்த சீட் நம்பர் வரைக்கும் மேல இது செகண்ட் கிளாஸ் அப்படின்னு எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. இந்த ஸ்டேக்கஸ்ல இப்படி மேல ஏறும் போதே வந்து இவ்வளவு பெரிய மிரர் ஒன்று வச்சிருந்தாங்க. அது பார்த்த உடனே அப்படியே அப்படின்னு எப்பவுமே நம்மளோட ஃபுல் வியூவா பார்க்கும்போது மிரர்ல ரொம்ப ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவான ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வா மிரர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உள்ள ஏறும் போதே மேல ஏறின உடனே இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல டாய்லெட் கொடுத்துருந்தாங்க. அகைன் மேல இருக்கிறவங்களுக்காகவும் இது ஃப்ரீயா தான் இருந்தது. சரி செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்க உள்ள போனேன். பட் ஆக்சுவலி வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டாலாம் கிளீனாலாம் இல்லை. கொஞ்சம் வந்து அந்த ஒரு மாதிரி ஆர்டர் ஸ்மெல்லாம் வந்து நல்லா இல்லை டாய்லெட் பார்க்க. பட் ஓரளவுக்கு ஓகே தான். பட் இந்த சோப் கூட இல்லை. அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டாய்லெட்ல வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு யூரோஸ்டார்ல இருந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே மேனேஜபிளா தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பேபி சேஞ்ச் கூட செப்பரேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ பேபி சேஞ்சுமே நான் வந்து இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன், நீங்க அதுவும் பார்க்கலாம். ரொம்ப நேரம் அங்கே நிற்கவும் முடியல. சரி ஓகே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெருசா காட்டுறளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான், டாய்லெட் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் எல்லா கம்பார்ட்மெண்ட்லையுமே ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல தாங்க இருந்தது. எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் வந்துட்டு கொஞ்சம் இப்படி டாய்லெட் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டா இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே பேக் சைட்ல வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி கேஃபெட்டீரியா ஒன்று பேண்ட்ரி மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா வந்து எனக்கு இந்த பிளேஸ் தான் சொல்லுவேன் அகெயின். பிகாஸ் இங்கேயுமே வந்து வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. அதுவும் சுவிட்சர்லாந்து நெருங்க நெருங்க வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நமக்கு பார்க்க விண்டோல உட்காந்து ஒரு மாதிரி பிளசண்டா ரொம்ப ஸ்பீடா ட்ரெயின் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இந்த ஸ்விஸ் ட்ரெயின். நிறைய வந்து மாடு இருந்ததுங்க. நாங்கள் பார்க்கும்போது வீடும் ரொம்ப அழகழகா இருந்தது. மாடு வந்து இந்த சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சுவிட்சர்லாண்டோட பசு வந்து மாட்டு பால் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லி. அந்த மாதிரி ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா மாடுலாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெயின் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லெவல் ஆஃப் ஹைட்ல உட்காந்து தான் நம்ம வந்து வியூ எல்லாம் பார்த்துருப்போம். இப்படி மேல இருந்து வந்து ஒரு வியூ வந்து அதுவும் இந்த மாதிரி அவுட்டர்ல போகும்போது பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இங்க பேண்ட்ரிலையுமே வந்து மெனுலாம் நிறைய வச்சிருந்தாங்க. பட் அதில் இருக்கிற அளவுக்கு
அளவுக்கு எல்லா ஐட்டமுமே அவங்க கிட்ட கேட்கும் போது இல்ல. பட் பர்கர், பீட்சா, பாஸ்தான்னு சொல்லி எல்லாமே இருந்தது அந்த மெனுல. ஸோ இதை பார்த்துட்டு ஆசிஷில் வந்து ஸ்ரேயா கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தா. அதுதான் பார்த்தேன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. பட் அவ சொன்ன ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஓகே, குழந்தைங்களுக்கு ஓகே, பட் எனக்கு வந்து அந்த கேரமல் ஃப்ளேவர்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் எதுவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் ட்ரை பண்ணல. ஃபைனலி வந்துட்டு நாங்கள் ஐ திங்க் இறங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திஷாக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சரி கேக் மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணோம். பட் அதுவுமே வந்து திஷாக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. சின்னதா இருந்தாலுமே வந்துட்டு இங்க நிறைய பேர் வந்து ஆல்கஹால்லாம் கூட எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நிறைய என்னமோ பிராண்ட் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. Yes, sir. Okay. What is that? What is that exactly? So it's a chocolate. Again, no age again. It's another language. Oh, it says milk, chocolate, caramel, and sea salt. You don't like it? I trusted you. Awesome. Amazing. Actually. Any cookie? Chocolate chips cookie, yeah? இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் ஸ்க்ரீனும் வச்சிருந்தாங்க. ஸோ இதுல வந்து நம்ம கரண்டா எங்க இருக்கோம், ஸோ இந்த மாதிரி அழகா விஷ் யூ ப்ளசன்ட் ஜர்னி, என்ன டைம் ஆகுது, இந்த டைம்க்கு நம்ம என்ன ஸ்டாப்ல இருக்கோம், அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம எப்போ போய் ரீச் ஆகும், இதெல்லாமே போட்டிருந்தாங்க. பாரிஸ்ல இருந்து ஜூரிச்க்கு வந்து இது டைரக்ட் ட்ரெயின். நடுவில் ஸ்டாப்ஸ் இருந்தது. ஐ திங்க் 3-4 ஸ்டாப்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். டிராவல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours to 4.5 hours தான் இருந்தது. ரொம்பவே ஷார்ட் தான். ஃபிளைட்டை விட இது பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் நமக்கு வந்து ஃபிளைட்னா வந்து நமக்கு இமிகிரேஷன் நிறைய கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏர்போர்ட் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்க்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கவுச் மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான போர்ட்ஸ்லாம் கூட இங்கே வச்சிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அப்படி கொஞ்சம் காலை தூக்கி மேலே வச்சுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்விட்ச் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஐ திங்க் லைட் அப்படின்னு நினச்சி நான் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அதை ஆன் பண்ணும்போது எதுவுமே ஒர்க் ஆகல. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க சீட்டில் வந்து நிறைய பேர் கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, ரொம்ப சவுண்டை கொஞ்சம் வால்யூம் குறைங்க, மொபைலில் ரொம்ப சத்தமாக பேசாதீங்க, ஃபோன் வந்தால் வெளியில் போயிட்டு பேண்ட்ரிலையும் இந்த மாதிரி கவுச் கிட்டே போய் உட்காந்து அட்டன் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு நிஜமா புரியல, எதுக்கு இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. நம்ம உட்காந்துட்டு இருக்க சீட்டில் கூடவா நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. அந்த சென்ஸ் ஒரு 4 hours தானே, அதுக்குள்ளே நம்ம என்ன யாரை டிஸ்டர்ப் பண்ணிட போகிறோங்கிற மாதிரி. ஸோ யூரோஸ்டாரில் பார்த்த மாதிரி தான் உடனே எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்குமே இந்த மாதிரி பேபி சேஞ்ச் கொடுக்கல. ஒரு 2-3 கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு நடுவில் தான் வந்து பேபி சேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஒரு ஐ திங்க் 1 or 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் தாண்டி வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்து ஒரு பேபி சேஞ்ச் இருக்கு. எல்லா பேபி சேஞ்சுமே வந்துட்டு நமக்கு டாய்லெட் வைக்கல, பேபி சேஞ்ச் மட்டும் தனியாக வச்சிருக்காங்க. ஹேண்ட் வாஷ்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு சேஞ்சிங் பேட், மேட் எல்லாமே வச்சிருந்தாங்க. டாய்லெட் அளவுக்கு இங்கே ஸ்மெல் கிடையாது. பிகாஸ் இங்கே டாய்லெட் இல்லாததுனால ரொம்பவே வந்து நீட்டாக அண்ட் ரொம்பவே வந்துட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பேபி சேஞ்ச். ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. திஷாக்கு நாங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 2 இடம் சொல்லலாம். ஒன்று வந்து அந்த பேண்ட்ரிக்கிட்டையும் ஈவன் சீட்லேயுமே உட்காந்துட்டு அந்த வியூ, அதுவும் மேலே உட்காந்துட்டு அந்த வியூ பார்க்கறது. அண்ட் இன்னொன்று வந்து மோர் தென் இனஃபாக லக்கேஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஐயோ இங்கே இடம் இல்லை அங்கே இடம் இல்லை அப்படின்னு இல்லாமல் திஷாவோட ப்ராம்லேருந்து எல்லாமே நாங்கள் ஈஸியாக வச்சுட்டோம். அந்த அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஸோ இதுதான் நாங்கள் புக் பண்ணி இந்த சீட். அந்த சைடு ஒரு 4, இந்த சைடு ஒரு 3. திஷாக்கு வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட்டே கிடையாதுங்க. ஸோ 7 tickets தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் எங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு டேபிள் சீட்டே கிடைச்சதுனால எங்களுக்கு
ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது கிட்ஸ் எல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெயின் ஜர்னி தான் ஓரளவுக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆல்மோஸ்ட் தூங்கிட்டாரு. ஒரு ஐ திங்க் ஒரு ½ hour to 1 hour அவர் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து செல்ஃபி வீடியோ எடுத்து வீடியோ முடிச்சேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். ஜூரிச் நீங்கள் போறீங்க, அதுவும் ட்ரெயினில் போறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் தான் போவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா ட்ரெயினை விட இந்த ட்ரெயின் வந்து லைஃப் டைம்ல மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பிகாஸ் அந்த வியூக்காகவே நான் அதை சொல்வேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்றோம். அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வீசா ஏதாவது டவுட் இருந்தாலும், ஷெங்கன் வீசா ஆர் இந்தியா டு UK வரதுக்கான வீசா அண்ட் இந்த மாதிரி ட்ரெயின் புக்கிங், ட்ரெயினை பத்தின டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். சுவிஸ்ல இருந்தும் பாரிஸ்ல இருந்தும் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ பாய்.